ஆசா கந்தன், திருவொற்றியூர், சென்னையிலிருந்து. பாருங்கள் ஐயா. அழிவதும் அழியாததும் என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மையே. வணக்கம். வணக்கம். இந்த வார தலைப்பு அழிவதும் அழியாததும். மாறும் இயற்கை தன்னை அழிக்கும், மற்றொன்றாய் தானே பிறக்கும். அழியும் இயற்கையில் அழிவில்லாதவை ஐம்பூதம் எனும் கூறு மட்டுமே. உடல் அழியும், உயிர் அழிவதில்லை. பயிர் அழியும், மண் அழிவதில்லை. நகை அழியும், பொன் அழிவதில்லை. முகில் அழியும், வானம் அழிவதில்லை. வாசம் அழியும், காற்று அழிவதில்லை. நவீன விஞ்ஞானமும் வழிமொழிகிறது, எந்த பொருளும் அழிவதில்லை. வேதியியல் ஒரு மாற்றம் மட்டுமே. இறப்பில் நெஞ்சகம் மடிந்து அழியும், கற்ற கல்வி மட்டும் பிறவிதோறும் வாழும். செய்த வினைகள் உலகில் அழியும், செய்வினை பயன் மட்டும் ஊழ்வினையாய் தொடரும். தீக்காயங்கள் உடலின் காயங்கள் மட்டுமே மனத்தில் மறையும். தீதாம் பேச்சு நெஞ்சின் வடுக்களாய் என்றும் உறுத்தும் எனும் வள்ளுவர் வாக்கை நினைவில் போற்றுவோம். பிறந்தவை எல்லாம் ஒரு நாள் இறந்திடும், என்றும் இருந்தவை மட்டும் பின்னரும் நிலைத்திடும். சைவ சித்தாந்தம் உரைக்கும் மெய்யியல் யாதெனில், என்றும் நிலைப்பவை பதி பசு பாசம் மட்டுமே. அழிவது கொடுத்து அழியாதது அடைதல் சிறப்பன்றோ? அழியும் பொருள் கொடுத்திடு, அழியா புகழ் பெற்றிடு. வாழும் வாழ்வில் அறம் சேர்த்திடு, வாழ்ந்த பின்னும் நல்லூழ் பற்றிடு என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். ஆசா கந்தன், திருவொற்றியூர், சென்னை. ஆமாம், பிறந்தவை எல்லாம் இறந்திடும், அழியும் பொருளை கொடுத்து அழியா புகழை தேடு என்று தன் கவிதையை நிறைவு செய்திருந்தார் கந்தன் ஐயா. சிறப்பு. மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.